வணக்கம் மக்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலந்தி நாயகம் அல்லது கிரந்தி நாயகம் அப்படிங்கிற ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இது கிராமப்புறங்கள்லேயும் நிழல் பாங்கான சாலை ஓரங்கள்லையும் இது பார்த்தோம் அப்படின்னா வளரக்கூடிய ஒரு தாவரம் தான். இது என்ன சொல்கிறோன்னா பட்டாசு காய் அப்படின்ட்டு சொல்கிறோம். இது ஒரு சிறிய செடி வகை தான். தண்டுகள் பொதுவாக பச்சை கலந்த சாம்பல் நிறத்துலையும், தண்டுகளோட ஓரங்களில் மெல்லிய ரோமங்களும் காணப்படும். இலைகள் பொதுவாக தண்டோட இருபுறமும் எதிராக அமைஞ்சிருக்கும். இலைகள் நீள்வட்ட வடிவில் காணப்படும். பூக்கள் பார்த்தோம்னா மெல்லிய புனல் வடிவத்தில் பூக்கள் காணப்படும். பாருங்கள், இவை வெளிர் ஊதா, நீலம் அல்லது வெள்ளை நிறத்தில் இதில் காணப்படும். பூக்கள் காலையில் மலர்ந்து சீக்கிரம் உதிர்ந்துடும். இது நீண்ட உருளை வடிவ காய்கள் இதில் காணப்படும். காய்ந்து போன காய்கள் ஈரப்பதத்தில் அல்லது தண்ணீரை போட்டோம் அப்படின்னா படார் அப்படிங்கிற சத்தம் வரும். இதனால் என்ன சொல்கிறோன்னா பட்டாஸ் காய் அப்படின்ட்டு இதை சொல்கிறோம். சிறு குழந்தைகளில் இதை பறித்து, இந்த காய்களை பறித்து எச்சில் தொட்டு வச்சோம் அப்படின்னா பட்டுன்னு சத்தம் வரும். நம்ம சிறு குழந்தைகளே இதை பறித்து நம்ம விளையாண்டுருப்போம். அந்த மூலிகை தான் இதான் கிரந்தி நாயகம் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதோட இலைகளை அரைச்சி நகை சுற்றி உள்ள விரலில் கட்டணும் அப்படின்னா வலி குறைஞ்சி அதில் உள்ள கெட்ட நீர் மற்றும் சீல் வெளியேறி என்னாகும்னா இது குணமாகும். இதோட இலைகளை தண்ணீர் விடாமல் அரைச்சி உடலில் கட்டிகள், அதே போல் வீக்கம், அதன் மீது நம்ம பத்து போட்டோம் அப்படின்னா கட்டிகளை பழுக்க வச்சு கட்டிகள் பின்பு உடைஞ்சி விரைவில் இது குணமாகும். அதே போல் புண்கள், சிரங்குகள் மீது இலையை அரைச்சி பூசணும் அப்படின்னா அதில் உள்ள கிருமிகள் என்ன ஆகும்னா அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த புண்கள் குணமாகும். சிலந்தி நாயகம் இலையை 5 அல்லது 6 எடுத்து மென்று தின்றோம் அப்படின்னா விஷக்கடி, அதாவது பூரான், தேள் இது போன்ற பூச்சிகள் கடிக்கும் பொழுது அது குணமாகும். அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இந்த இலைகளுக்கு உண்டு. அடிபட்ட இடத்துல நம்ம அரைச்சி பூசினாலும் விஷக்கடி குணமாகும். நன்றி, வணக்கம் மக்களே.